நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. இவ உங்க அக்கா குழந்தைன்னு தெரியும். ஆனா, உங்க அக்காக்கு என்னாச்சு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அக்காவும் மாமாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே ரத்த பந்தம் என் அக்கா மட்டும்தான். இப்ப அவ போனதுக்கப்புறம் இவ ஒருத்தி தான். இவள எப்படியாவது நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கிடணுங்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு இருக்க பெரிய ஆசையே. கண்டிப்பா இவ பெரிய ஆளா வருவா. ஆனா, நீங்க இங்க இருந்தா அது கண்டிப்பா நடக்காது. ஆ, அதனால தான் நான் மாமா கிட்ட பேசிட்டேன். அவரும் அங்க தனியா வீடு பார்க்குறேன்னு சொல்ட்டாரு. நீங்க இந்த ஜெயில்ல இருந்து கூடிய சீக்கிரம் கிளம்பிடலாம். ஐயோ! ஏன் மீனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர்கிட்ட துருதுருன்னு பேசிட்டீங்க? ஏன் என்னாச்சு? இல்ல, நானும் என் அக்காவும் ஆசிரமத்துல தனியா வளர்ந்த வலிய விட இது ஒண்ணும் பெரிய வலியே கிடையாது. இத நான் சமாளிச்சுப்பேன். இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஏன் அவர்கிட்ட பேசுனீங்க? எனக்கு குடும்பமா வாழணுங்கிறது தான் ரொம்ப ஆசை. நீங்க அத்தெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் தனியா போணும்? அவரும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவாரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அது மட்டும் இல்லாம தனியா இருக்கிற வலி அனுபவிச்சா தான் தெரியும். சரிக்கா, உங்க இஷ்டம். ம். ம்.